கல்யாணமும் பண்ணி ஒரு ஆளாக்கி அழகு பார்த்த பெத்தவங்களை பிள்ளைங்க முதியோர் இல்லத்தை வச்சு அழகு பார்க்கறாங்களே, அது அருவருப்பா இல்ல சார்? சின்ன வயசுல அப்பனும் ஆத்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு பாசத்தை கொட்டி வளர்க்கறாங்க. அப்படி வளர்த்த பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்யற கடமை என்ன தெரியுமா? ஏதோ சார கெழுங்க. ஒவ்வொரு தாய்க்கும் வயத்துல குழந்தை இருக்கும்போது வலியாத்தாண்டா இருக்கும். ஆனா அந்த வலி அவ வலியாவே சொன்னதில்லை. அந்த வலிக்கு அவ வச்ச பேர் என்ன தெரியுமா? சுகம். சுகமா இருக்குமா. பைத்தியம். பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் காட்டாம வளர்க்கணும். ஆனா அந்த பிள்ளைங்க பெத்தவங்களை யூஸ் பண்றவரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பெத்தவங்க நிலைமை என்ன தெரியுமா? ரோட்லயும் கோயில் வாசல்லையும் முதியோர் இல்லத்திலையும் தான். நாங்க உங்களை பாத்துக்கிட்டது மாதிரி நீங்க எங்களை பாத்துக்கிற வேணாம். அட்லீஸ்ட் பாசமா இருக்கிறது மாதிரி நடிங்கடா. நாங்க சாகும் போதாவது சந்தோஷமா சாகும். இதெல்லாம் எங்களுக்கு தான்டா. பிள்ளைங்க விஷயத்துல நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. நீங்க வாழற அந்த வாழ்க்கை ஒரு நாளாவது எனக்கு கிடைக்கணும்னு ஆசையா இருக்குடா. யாருன்னே தெரியாத அவன் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றியே, உன் பாட்டி. அவளுக்கா நீ ஒருவேளை சாப்பிடாம இருந்திருந்தேன்னா உன் அப்பா உன் பாட்டிய அனாதையா விட்டுருக்க மாட்டான். ஆனா நீ பாட்டிய மறந்துட்ட இல்ல? சாரி அப்பா, சாரி, மன்னிச்சிடுங்க. என்ன மறந்துட்டல? இல்ல அப்பா, நான் உங்களை மறக்கல. சாரி. ஒரு நாளாவது நீ அவளை மாமியார பார்க்காம அம்மாவை பார்த்திருந்த, நீ அவ உசுர கேட்டிருந்தா கூட உனக்கு தர தயங்கி இருக்க மாட்டாம்மா. ஆனா நீ அவளை அப்படி பார்க்கலையே சார். பெத்தவங்க 10 பசங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஆனா அந்த பசங்க பெரிய பிள்ளை வீட்டுல 5 நாள், சின்ன பிள்ளை வீட்டுல 5 நாள். நாங்க என்ன பிச்சைக்காரங்களா சார்? மனித ரூபத்தில் இருக்கிற மிருகங்க கூட நாங்க ஏன் சார் வாழணும்? குழந்தைங்க பிறந்ததிலிருந்து அவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து நொந்து போயிருக்கோம் சார். இனி எங்களுக்கு